எதிர்ப்பவரிடம் துணிந்து நில், உன்னை மதிப்பவரிடம் பணிந்து செல். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த சிங்காரவேலன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். தட்டாமல் இந்த சிங்காரவேலனின் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடந்தே தீரும். எல்லா நாளிலும் முருகன் இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எதுவும் நடந்தபாடில்லை என்று நீ யோசிக்கின்றாயா? என் தங்கமே, எப்பொழுதுமே தெய்வத்தின் முன்னால் ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது மட்டும் அதுவெல்லாம் உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்க வேண்டும். அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்டதும் அதனை அப்படியே தெய்வம் அள்ளி கொடுத்து விடாது. பல சோதனைகளை உனக்கு கொடுப்பார்கள். நீ எந்த அளவிற்கு பொறுமையாக இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெறுகின்றாய் என்பதற்கு அவர்கள் எப்பொழுதும் உன் மீது ஒரு கண் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படியானால் நீ இதையெல்லாம் செய்யும் பொழுது சற்று கவனத்தோடு செய்ய வேண்டும். இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த சிங்காரவேலன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான். உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கின்றது என்று சொல்லி என் தங்கம் வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம். எல்லா விடியலும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மிகப்பெரிய வாய்ப்புகள், எல்லா விடியலுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்ட நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் மட்டும் இருந்து விடாதே. உன்னுடைய முயற்சிகள் நிச்சயமாக உச்சத்தை தொட வேண்டும். உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற நினைத்தாலும் அதன் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு நீ அதன் பிறகு உன் முருகன் என் வார்த்தைகளை கேட்க வேண்டும். சிங்காரவேலன் நினைத்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒரே இரவில் மாறிவிடும். ஆனால் நான் அப்படி நினைக்காமல் போவதற்கு காரணம், ஒவ்வொருவருக்கும் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று சென்றவுடன் அடம் பிடிப்பதை விட அந்த விஷயத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் நினைத்து அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு உன் முருகன் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். எந்த நேரம் உனக்கான நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இது நாள் வரையிலும் நான் உன் வாழ்க்கையில் இருந்ததை நீ உணர முடியாமல் இருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களையுமே நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வந்தாலுமே அதிலிருந்து உனக்கான தேவைகள் அத்தனையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான நம்பிக்கையை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கத்தான் போகின்றது. ஆனால் அது கொடுக்கும் என்று காத்து கொண்டிருக்காமல் நீ அதனை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக உனக்கு அத்தனையும் நன்மைகளை கொடுக்கும். சிங்காரவேலன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் தங்கமே, ஒவ்வொரு விடியலும் நீ தெய்வத்தை வணங்க தேர்ந்தெடுக்கின்ற நேரமானது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை. தெய்வத்தின் மீது முழுமையான அன்பு கொண்டும் முழுமையான நம்பிக்கை கொண்டும் என்றும் இந்த நிலை மாறும் என்கின்ற எண்ணம் கொண்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து உனக்கான அத்தனை விருப்பங்களும் நிறைவேறிவிடும்.
யாருக்காகவோ இந்த வாழ்க்கையை வாழ்வது போலத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்காவது ஒரு நிமிடமாவது நீ வாழ்ந்திருக்கின்றாயா என்று யோசித்துப்பார். அப்படி வாழ்ந்திருந்தால் சந்தோஷம் இல்லை எனும் பட்சத்தில் இன்னமும் நேரம் இருக்கின்றது. இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக நீ வாழ பழகிக்கொள். உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நீ சரியாக பழகிவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களும், ஒவ்வொரு விதமான புதிய மனிதர்களும், ஒவ்வொரு விதமான துரோகிகளும் என்றும் புதுவிதமாக பலரை நீ ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றாய். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேன் என்பது முதலில் உன்னுடைய நினைவில் இருந்து விட்டது என்றால் அதை நினைத்தே நீ அடுத்ததையும் வென்று காட்ட துணிந்து விடுவாய். அதை நினைத்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ எண்ணத் தொடங்கி விடுவாய். உனக்காக எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீ அந்த நேரத்தில் சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் சற்று ஆற அமர்ந்து நிதானித்து ஒரு முடிவை எடுக்க பழகு. ஏனென்றால் அவசரப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து விடுவாய் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படி அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நொடி நிதானமாக நீ சிந்தித்து பார்த்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும். முருகா, நன்மை நன்மை என்று சொல்கின்றாய், ஆனால் எதுவும் நடந்தபாடில்லை என்று நீ நினைக்காமல் நடக்கின்ற இடத்தில் இவையெல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாருடைய மனதில் இந்த சிங்காரவேலன் என் மீது அன்பு இருக்கின்றதோ, யார் மீது என்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களை பற்றி என் தங்கம், இந்த வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எண்ணற்ற திருப்பங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அதிமுக்கியமான காரணமாக சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ முன்வைத்த காலை மட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் பின் வைத்து விடாதே. நீ நினைத்தது எல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னால் முடியாதது என்று சொல்கின்ற விஷயங்கள் அத்தனைக்குமே இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான தேடல்கள் எல்லாம் நிறைவேறும். ஏனென்றால் நீ சொல்கின்ற பாதை சரியானது. உன்னை வழிநடத்துகின்ற தெய்வங்கள் அத்தனையும் உண்மையானவர்கள். உனக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொடுக்கும் பொழுது நீ அந்த நேரத்தில் எதையும் பெறாமல் விலகிச் சென்று விடாதே. பல அதிசய மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களையும் கண்டு நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை தயார்படுத்திக்கொள். எப்படியோ சிங்காரவேலன் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவது வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அதனை பற்றி கொண்டு நீ வேறு எந்த விஷயத்திலும் கண்டும் காணாமலும் செல்வதும் என்று பல வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு வாழ்க்கையின் கிடைக்கின்ற ஒரு புதிய தருணம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த புதிய தருணங்கள் தான் வாழ்க்கையில் புதிதான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கின்றது. புதிதான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் அத்தனையுமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். எல்லாவற்றையும் மறந்து நாம் பெற நினைக்கின்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் அதை இன்று இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவுக்குள் உன் முருகன் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர மாட்டேன். உன்னை விட்டு நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சிங்காரவேலனின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். என்னை தேடி வந்த என் தங்கங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலாவது நம்பிக்கையோடு இரு. எல்லா நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல் என்பது நீ புரிந்து கொண்டால் போதும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.